You are watching Grace Television. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களோடு தேவ வார்த்தையின் மூலம் இடைபடுவதற்கு என் தேவன் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த முறை தொடர்ச்சியாக என் உள்ளத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, தேவனின் கேள்வி. கேள்வி வேண்டும். கேள்விகள் இருந்தால்தான் பதில் நமக்கு கிடைக்கும். அப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன? எங்கே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, என் அன்பு சகோதர சகோதரி, ஓட்டம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டம் ஓடுறாங்க. நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? ஒரு காரியத்தை குறித்து போகணும், ஓடணும்னு சொன்னால் அதில் ஒரு லக்கு இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க? நன்மையை நோக்கியா, தீமையை நோக்கியா? நீங்கள் ஓடுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தம் என்ன? இதை வேதாகமத்தில் ஒரு நபரை வைத்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு தான் நீங்கள் சிந்திக்கணும். அதற்கு தான் இந்த முறை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆவியானவர் என் உள்ளத்தில் கொடுத்து உங்களோடு பேசுகிறார். அறிந்தது தான் மீண்டும் அறிந்து கொள்ள. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றார். தேவன் மூலமாய் வருகிற கேள்வி, ஆகார் நாவிலிருந்து புறப்படுகிற பதில். அப்போ என்ன சொல்கிறாங்க? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு கேள்வி பரலோகத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால் அந்த கேள்விக்கு பின்னாலே ஜனங்கள் நல்ல பதிலை கொடுக்கிற பதில் ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் மீண்டும் அவர்கள் நல்ல பதிலை சொல்லி நல்ல நிலைக்கு மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரையும் அன்றும் நடத்துகிறார், இன்றைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகார் என்றால் பரதேசி என்ற அர்த்தம். இந்த ஆகார் யார் என்று சொல்லும்போது, தெய்வத்தை அறியாத பெண், உண்மையான தெய்வத்தை அறியாத பெண் முன்பு. அப்போது அவர்கள் வேறு விதமாய் வளர்க்கப்பட்டவர்கள், பழக்குவிக்கப்பட்டவர்கள், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், முன்பு தேவனை அறியாதவர்கள். இதே தான் இன்றைக்கு நமக்கும். இந்த வார்த்தை கேட்கிற நாம் இதற்கு முன்பு தேவனை அறியாமல் இருக்கலாம், ரட்சிப்பின் தேவனை அறியாமல் இருக்கலாம், வழிநடத்தும் தேவனை அறியாமல் இருக்கலாம், ஆசீர்வதிக்கும் தேவனை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய நோக்கம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்குகிறார். அறியாதிருந்த ஆகார் இப்போது தேவனை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எதனால்? ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட அந்த குடும்பத்திலே, ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு வித்தாய் காணப்படுகிற ஆபிரகாமின் குடும்பத்தில் அவள் ஒரு அடிமை பெண்ணாக, ஒரு வேலை செய்கிற பெண்ணாக வந்து சேர்ந்தாள். அப்படி வந்ததினால் ஆபிரகாமின் ஜெபம், சாராய், இவங்க ரெண்டு பேரும் அவருடைய விசுவாசம், தெய்வத்தின் காரியம், தெய்வத்தை பற்றி பேசியிருப்பாங்க, தெய்வீக காரியங்கள் என்னன்னு ஆலோசனை பண்ணி தெய்வத்தை முக்கியப்படுத்தி இருப்பாங்க. அப்படி இருந்ததனால கூட இருந்ததான அந்த பெண் கிச்சனுக்கு போகும்போதும், இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கும் போதும், இந்த வீட்டை பெருக்கும் போதும், இந்த வீட்டை துடைக்கும் போதும், பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் போதும் அவள் காதிலே விழுந்தது. இப்போ தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனை அறிந்தவர்கள் அதற்கு ஒரு வழியாக, ஒரு கற்றுக் கொடுக்கும் நபராக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பல இடங்களில் அது இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம் குடும்பத்தில் இருந்த
தேவனை அறியாத பெண்மணிக்கு தெய்வத்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்படி வாய்ப்பு கிடைத்த பிறகு அவளுக்கு தெளிவும் வந்தது, உயர்வும் வந்தது. தெளிவு கிடைச்சிச்சு. இனி நாம் இருளை நோக்கி போகக்கூடாது. ஒரு தெளிவான தெய்வத்தை அனுசரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அந்த தெய்வம் விரும்புகிற காரியத்தின்படி செய்யணும் என்கிற அந்த பக்குவம் வந்துவிட்டது. என அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் என்ன என்று அவளுக்கு தெரிகிறது. இந்த நிலையில் அவள் படிப்படிப்படியாய் ஒரு அடிமை பெண்கிற நிலையை விட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறாள். தன் வீட்டு பிள்ளை போல மாறிவிடுகிறாள். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு வேளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒன்றாய் பழகிவிட்டால் தம் பிள்ளைகளைப் போல அந்த வீட்டில் அந்த 2 பேருக்கும் இடையில் அடுத்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை போல வளர்ந்த பெண்ணு நல்ல உயர்வு. வளரும்போது என்ன நடந்தது என்று பார்த்தால் என்ன நடந்தது? ஒரு அந்த வீட்டில் சமநிலை வந்து விட்டது. ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நல்ல ஆசீர்வாதமான எல்லைக்குள் வந்து உரிமை கிடைத்து விட்டது. இனி இந்த பெண்ணு வந்து அடிமை இல்லை, இனி இந்த பெண்ணு வந்து யாரோ தூரம் இல்லை. இந்த குடும்பத்தில் ஒரு ஒரு உரிமையான ஒரு மகள் என்கிற ஒரு நிலை வந்த பிறகு என்ன நடந்தது பாருங்கள். அவள் வாழ்க்கையில் அற்பமாய் எண்ணினாள். அதுதான் என்ன நினச்சிருக்கணும் அந்த பெண்ணு? நாம் எங்கே இருந்தோம், எங்கே வந்தோம், இப்போ நம்முடைய நிலை என்ன? இந்த தெய்வத்தை தேடினதினால், இந்த குடும்பத்துக்கு வந்ததினால், இவர்களால் கிடைத்ததான ஆலோசனை, இவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அனுக்கிரகம், இதனால் தானே இந்த மேன்மை வந்தது என்று யோசிக்காமல் அவள் அந்த வீட்டில் உள்ளவர்களையே கேவலமாக பார்த்தாள், பேசினாள். அதனுடைய நிலை என்ன ஆனது பாருங்க. பிரச்சனை வந்தது அவளுக்கு. அந்த நேரத்தில் தான் இனி இந்த வீட்டில் ஓடக்கூடாது. அவள் எவ்வளவு நன்மை, வீட்டுக்கே ஒரு பெரிய பொறுப்புக்குள்ளே வந்த பெண்ணு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஓடி போனாள். ஆதியாகமம் 16:6. அவளை விட்டு வீட்டை விட்டே ஓடி போனாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் கேள்வி கேட்கிறார். சாராயின் அடிமை வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணு இப்போ அடிமை பெண்ணில் ஒரு நல்ல உரிமை கிடைச்சிச்சு. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டம் பாருங்க, அடிமை பெண், சாராயின் அடிமை பெண்ணு. நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறார். நீ யோசிக்காத போயிட்டியம்மா, உனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை கிடைச்சிது, எவ்வளோ ஆசீர்வாதத்தை உனக்கு நீ அனுபவிக்க உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நீ இதை யோசிக்காத போயிட்டியே என்று சொல்லி ஒரே வார்த்தை சொல்கிற. அப்போ அதுக்கு பதில், நான் ஓடி போகிறேன். ஓடலாமா? ஏன்னா இதுக்கு பின்னாடி உனக்கு மேன்மை காத்திருக்குதே, இன்னும் ஆசீர்வாதம் இருக்கே, நான் ஓடி போகிறேன். அப்பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தை, தூதனானவர், நீ போ, திரும்ப அடங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் 2 தன்மை. அறியாத நிலை, அறிந்து கொள்ளுகிற நிலை. அறியாததற்கு முன்பு எப்படியோ ஒரு நல்ல நிலையை, தெய்வீகத்தை அறிந்த பின்பு அதை விட்டு ஓடக்கூடாது, விலகக்கூடாது. சுய புத்தி, சொந்த புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தெய்வத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவார். நீங்கள் இழந்ததை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் புரியும்படி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். நீங்கள் அடங்கி இருக்கிறீங்களா, இல்லை சூழ்நிலையை பார்த்து ஓட்டம் பிடிக்கிறீங்களா? ஓடுவதை நிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அமர்ந்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். ஜெபம் பண்ணலாமா?
எங்கள் அருமை ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடு இடைப்படும். ஆகாரே, எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற, அதற்கு பதில் ஓடிப்போகிற. யார் ஓடி போவாங்க ஆண்டவரே? அந்த நிலையை எங்களை விட்டு மாற்றும். நாங்கள் அமர்ந்திருக்கணும், ஓடக்கூடாது. ஜனங்களுக்கு தெளிவை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.